ராதை மற்றும் கிருஷ்ணனின் காதல் கதை. கிருஷ்ணன் மற்றும் ராதையின் காதல் கதை என்பது வெறும் உலகில் சார்ந்த ஒன்றல்ல. ராதை ஜீவாத்மா, கண்ணன் பரமாத்மா. ஆதலால் இருவரும் மனதளவில் மட்டுமே ஒன்றிணைய முடியும். யமுனை ஆற்றங்கரையில் கண்ணனும் ராதையும் முதல் முறையாக சந்தித்தனர். கண்ணனுக்கு 7 வயது. ராதை அவரை விட மிகவும் பெரியவர். கண்ணனின் புல்லாங்குழல் இசைக்கு கட்டுப்படாத உயிரினங்களே பிருந்தாவனத்தில் இல்லை. அந்த இசை ராதையை மட்டுமே பிரத்யேகமாக ஈர்த்தது. கண்ணன் உலகத்தையே மயக்கினாலும் ராதையின் அன்பு கண்ணனையே மயக்கியது. இருவரும் மகிழ்ச்சியாக பிருந்தாவனத்தில் ஓடியாடி திரிந்தனர். பிருந்தாவனத்தில் பௌர்ணமி நிலவில் கோபியருடன் கிருஷ்ணன் புல்லாங்குழல் இசைத்து மயங்கி ஆடினாலும் என்றென்றும் ராதையை நினைத்தே வாடுவார். வெண்ணெய் திருடுவதும் கோபியர்களின் ஆடையை மறைப்பதும் போன்ற கண்ணனின் குறும்புகளில் ராதைக்கும் பங்கு அதிகம். கிருஷ்ணர் மற்றும் ராதையின் பிரிவு காரணம். ஸ்ரீதாமா என்ற பக்தரின் சாபத்தினால் ராதையும் கண்ணனும் 100 ஆண்டுகள் பிரிந்திருக்க வேண்டியிருந்தது. மற்றொரு கதையின்படி அயன் விஷ்ணுவியை நோக்கி தவம் செய்தார். அயனின் பக்தியை பார்த்து விஷ்ணு பகவான் அவர் முன் தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டும் என்றார். எனக்கு அடுத்த ஜென்மத்தில் மகாலட்சுமி மனைவியாக வேண்டும் என்கிறார். உடனே விஷ்ணு பகவான் வரமளிக்கிறார். மகாலட்சுமி ராதையாக பிறக்கிறார். கம்சனை வதம் செய்ய பிருந்தாவனத்தை விட்டு மதுராவிற்கு சென்றபோது ராதையுடன் உள்ள தொடர்பு இல்லாமல் போனது. கம்சனை அழித்து சிறையில் உள்ள தாய் தந்தையை விடுவித்து மக்களையும் காத்து மதுரா மற்றும் துவாரகாவின் மன்னரானார். ராதை பிருந்தாவனத்தில் இருந்தார். பின்னர் ராதை அயன் அபிமன்யு என்பவரை மணந்தார். அவர் எப்போதும் மனதளவில் கண்ணனையே நினைத்து வாழ்ந்தார். இறுதி காலத்தில் ராதா துவாரகைக்கு சென்று கண்ணனின் புல்லாங்குழல் இசை மயங்கி தன் உயிரை விட்டார். ராதை இறந்த சோகத்தால் கிருஷ்ணர் தனது புல்லாங்குழலை உடைத்தெறிந்தார். ராதா கிருஷ்ணன் காதல் கதை மனதளவில் மட்டுமே உள்ளது. இன்றும் கோயில்களில் ராதா கிருஷ்ணன் என்றே கூறுவார். நன்றி. யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை போத்திட பாதை பார்த்திட